ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபினா இடியாப்பம் சுலபமாக ஈஸியாக எப்படி செய்வதுன்னு பார்ப்போமா? எல்லாம் இடியாப்பம்னாலே கஷ்டமான வேலை தான். அதை நான் சுலபமாக செய்கிறேன். என் சேனலை பாருங்கள், எல்லாமே சுலபமாக ஈஸியாக செய்கிறாப்புல தான் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீட்டு மாவோ இல்லை கடை மாவு ஒரு பாக்கெட்டு, எனக்கு இப்போ நான் ஒரு பாக்கெட் மாவு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டு மாவு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிறங்க. 3 டம்ளர் தண்ணி, நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிற டைம் மட்டும் தான் நம்மளுக்கு, மற்றபடி நமக்கு எல்லாமே சுலபமாக சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நீங்கள் மொத்தமாக அப்படியே ஊற்றக்கூடாது. சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இது கூட நம்ம பச்சை தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மாவை கிளறணும். ஏன்னா மொத்தமாக சுடு தண்ணியை ஊற்றினா ஒரு மாதிரியாக பிசுன்னு போயிடும் இடியப்பம். ஸோ அதனால் நம்ம அதுவும் மிக்ஸ் பண்ணி ஒன்று சேர்த்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதுதான் நமக்கு வேலை. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தட்டு வச்சுக்கணும். இட்லி தட்டு, இட்லி பானை. நம்ம இட்லியாக சாப்பிட்டு போர் அடித்து போய் தானே நம்ம இடியப்பத்துக்கே மாறணும். இடியப்பம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இடியப்பத்தையுமே இட்லி மாதிரி சுட்டா பசங்கள்லாம் மறுபடியும் இட்லியா அப்படிங்குவாங்க. அதனால் நம்ம இடியப்பத்தை இடியப்பம் மாதிரி சுடணும். ஏன்னா அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் தட்டு வச்சு தான் சுடுவாங்க. நம்ம அதே மாதிரியே நம்மளும் செய்வோம். இது மாதிரி நீங்கள் 1 பை 1 பையாக இப்போ 2 தட்டு வச்சுக்கிட்டா போதும். நம்ம 1 நிமிஷம் தான் ஆகும் ஒரு இடியப்பத்தை சுடுறதுக்கு, அவ்வளோதான். இது கூட நம்ம தேங்காய் பால், குழம்பு எது இருக்கோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் வச்சு, நாட்டு சக்கரை இருக்குது, வாழைப்பழம் 3 மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.